எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம துருவ் டிராப் வந்து கேட்டு நெருங்கிட்டே இருக்குது. செப்டம்பர் 5 தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து டீமோட ஸ்ட்ராங் சொல்லுங்க ப்ரோ, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துன்னு வந்துக்கிறேன் உங்களுக்காக தான். டீம் ஏக்கான கேப்டனாக நம்ம சுமன் கில் வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மயங்க் அகர்வால், அப்புறம் வந்து ரியான் பராக், துருவ் ஜுரல், கேஎல் ராகுல், திலக் வர்மா, சிவன் துபே, இந்த சீனியர் இவங்களே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இது மொத்த பேர் பேட்டருங்க தான், இது வரைக்கும் 7 பேர். பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்ரவுண்டரு, ஒரு பவுலர்னு சொல்லலாம். தனுஷ் கோட்டியன், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப், பிரதீஷ் கிருஷ்ணா, கலீல் அகமது, இது போல் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக பவுலிங்லேயும் இருக்குது, பேட்டிங்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருவ் டிராப்னா சின்ன சின்ன லீக் ஆடுற பிளேயர் ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. ஒரு நல்லா தான் ஆடுறவங்க அவங்களும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டடாக எனக்கு தெரிஞ்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இருக்குது. ஏன்னா சிவன் துபே போகிற ஒரு லெஜெண்டரி பிளேயர், கேஎல் ராகுல், திலக் வர்மா, இவங்களாம் நல்லா ஆடுற பிளேயர். ரியான் பராக், துருவ் ஜுரல் அவங்களுக்கு வந்து நம்ம டீம் மேலே கொடுத்துறாங்க. சுமன் கில் கேப்டனாக போடுறாங்க. ஒரு நல்லா தான் இருக்கும். ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 90% இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிராப் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா டீமும் ஏ பியும் போது சியும் டியும் போதுனால இப்போ நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்ட்டாக போடுறேன். பி சி டிலாம் இப்போ வந்து சுமன் கில்காக ஒரு ரைஸ் கேப்டன் பதவி வேணும்னா இந்த மேட்ச் அவங்க சீரிஸ் ஜெயிக்கணும், இல்லைனா மேட்ச்சை ஜெயிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் கடும் போட்டியெல்லாம் ருத்ராஜ் உள்ள வர போகிறாரு, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் கொடுக்கலான்னு நிறைய பேர் பேச போகிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க கேப்டன் மெட்டீரியல். ஆனால் சுமன் கில் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவர் யங்ஸ்டர், அதனால தான் சுமன் கில் கொடுக்குறாங்களே. எப்படி சாம்பியனா அது மொத்தம் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் நடக்கும். அந்த 4 மேட்சும் தொடர்ந்து ஜெயிச்சா தான் அதில் டிராபிக். அது ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து 2 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க சாம்பியனாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பாயிண்ட் தான், தோற்றவனுக்கு பாயிண்ட் இல்லை, ஜெயிச்சா உனக்கு பாயிண்ட் ஆடி எல்லா மேட்சும் நடக்கிற மாதிரி தான் இது ரெகுலராக நடக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. அடுத்த பார்ட் 2 வீடியோ வேணும்னா உங்களுக்கு பார்ட் 2 பார்ட் 1 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போகிறேன்.